இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இந்தியன் டெஃப்ட் ஆட்டோ சிமுலேட்டர் கேமில் நியூ அப்டேட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன அப்டேட்னா, இந்த கேமில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது எப்படி இதுன்னு நீங்கள் நம்ம விளையாண்டு ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பிடிக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை ஆனில் வச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி வீடியோவில் உங்களால் டக்குன்னு பார்க்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், நீங்கள் வந்து கேமுக்குள்ளே வந்துடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கேமை அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் வரும். ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது காரு அல்லது பைக்கு ஏதாவது எடுத்துக்கோங்க. இப்போ நான் கார் எடுத்துக்கிறேன். ஸோ நான் எந்தெந்த ரூட்டுக்கெல்லாம் போகிறேன்னா அந்தந்த ரூட்டெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் வந்துடுங்க. ஸோ இப்போ நான் ஒரு கார் எடுத்துக்கிறேன். காய்ஸ், அதை மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மேப்லேயே காட்டும் அந்த ட்ரெயினை பாருங்கள். ரயில்வே ஸ்டேஷன் எங்கேயே பாருங்கள் காட்டுது. இப்போ பாருங்கள் ட்ரெயின் போயிட்டுருக்குது. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். ஸோ வாங்க, நான் எந்தெந்த ரூட்டுக்கெல்லாம் போகிறேன் அந்த ரூட்டெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். காய்ஸ், இங்கே பாருங்கள் ரோட்லேயே பாருங்கள் தண்டவாளம் போட்டு வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த வழியாக தான் ட்ரெயின் போக மாட்டேங்குது. வாங்க போகலாம். காய்ஸ், அங்கே பாருங்கள் வந்துட்டோம். தெரியுதா ரயில்வே ஸ்டேஷன்? வாங்க போகலாம் அங்கே. ஸோ பரவாயில்ல, நல்லா இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். இங்கேருந்து பார்க்கும்போது நல்லா இருக்குது. வாங்க கிட்டக்க போய் பார்க்கலாம். ட்ரெயின் நின்றுட்டு இருக்குது. வாங்க ட்ரெயினில் போய் ஏறலாம். காரை ஃபஸ்ட்டு நான் பார்க் பண்ணிடுறேன். மற்ற ட்ரெயின் அதுக்கிட்டே போகாமல் தான் சரி. நிறுத்துங்க. இப்போ காய்ஸ் ட்ரெயின் போயிருச்சுங்க. இப்போ இவ்வளோ தூரம் ஓடி வந்து வேஸ்ட்டாக போச்சு. 1 hour later. காய்ஸ், ரயில் வர போயிருச்சுங்க. சரி விடுங்க. இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் ட்ரெயின். ஸோ ரயில்வே ஸ்டேஷனெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ரிவ்யூ பண்ணலாம் வாங்க. இங்கே பாருங்க படிக்கட்டு 3 தாவல கொடுத்துருக்குறாங்க. இந்த பக்கமும் படிக்கட்டு கொடுத்துருக்குறாங்க. நடுவுலையும் சைடில் இந்தாண்ட சைட்லலாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பரவாயில்ல, நல்லா இருக்குது. நல்லாவே கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம வெளியே அவுட்டோர் எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. கேமரா ஆங்கிள் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்குது, பரவாயில்ல. வெளியும் நல்லா கொடுத்துருக்குறாங்க. இந்தியன் பைக்ஸை விடவே நல்லா இருக்குது, பரவாயில்ல. ஸோ நல்லா இருக்குது, குறையே சொல்ல முடியாது. ஸோ ட்ரோன் மோடு கொடுத்தாங்களா பரவாயில்ல, நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம ட்ரெயினை பார்க்க போயிடலாம். காய்ஸ், நம்மளுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரெயின் வரத்த முன்னாடி நம்மளுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பீக்கரில் சொல்லிடுவாங்க. சவுண்டு வந்து இது கேளுங்க. यात्रीगण कृपया ध्यान दीजिए, ट्रेन नंबर 12100 ITA सुपरफास्ट एक्सप्रेस कुछ ही समय में प्लेटफॉर्म क्रमांक 1 पर आने वाली है. ஏங்க ட்ரெயின் வந்துருச்சுங்க சவுண்ட் எஃபெக்டோட. சூப்பராக இருக்குதுங்க. இப்போ நம்ம ட்ரெயின்குள்ளே போக முடியுமான்னு பார்க்கலாம். முடியுமா? ஏங்க பரவாயில்லங்க, சூப்பராக இருக்குது. ட்ரெயின்குள்ளெலாம் போக முடியுது, நல்லா இருக்குது உள்ளார. ஸோ இப்போ நம்ம ட்ரெயினை நம்ம ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் வாங்க. அங்கே இருக்குது, பரவாயில்ல, நல்லா இருக்குது. சவுண்ட் எஃபெக்டோட சூப்பராக வந்துச்சு. நல்ல அப்டேட்டு, சூப்பராக இருக்குது கேமு. ஸோ பாருங்கள், நம்மளால் ட்ரைவ் பண்ண முடியுது. ஸோ இருங்க, உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி இது காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. பரவாயில்ல, அப்டேட்டு இது தாங்க சூப்பரான அப்டேட்டு. பரவாயில்ல, லேட்டாக அப்டேட் கொடுத்தாலும் சூப்பராக கொடுக்குறாங்க. ஸோ பரவாயில்ல, அவ்வளோதான் அப்டேட்டு. ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை ஆனில் வச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி வீடியோ பார்க்க முடியும். பாய்.